இப்போ நான் பார்க்க போகிறது 12th மேக்ஸ் 7th சாப்டர் பயிற்சி 7.6ல் ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழ்காணும் சார்புகளுக்கு கொடுக்கப்பட்ட இடைவெளிகளில் மீப்பெரு மற்றும் மீச்சிறு அறுதி மதிப்புகளை காண்க. நமக்கு 4 சப்ரிவேஷனாக கொஷின் கொடுத்துருக்காங்க. கொஷினில் அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க, இடைவெளி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்களாம். அப்போது இதை வச்சு நம்ம மீப்பெரு பெருவ மதிப்பும் மீச்சிறு சிறுவ மதிப்பும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த எஃப் ஆஃப் எக்ஸை வந்து எக்ஸை பொறுத்து ஒரு தடவை வகையீடு செய்யணும். சரிங்களா? அப்படி வர மதிப்பை வந்து நம்ம 0வுக்கு சமப்படுத்தும் போது அதுக்கான நிலைப்புள்ளி இருக்குது பார்த்தீங்களா? இந்த நிலைப்புள்ளி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, லிமிட் இப்போ 1 +1 -2. இப்போது இந்த கொடுத்துருக்க மதிப்புக்குள்ளே இந்த நிலைப்புள்ளி வருதா வரலையா அப்படின்றத நாம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட் சப்ரிவேஷன் என்ன கொஷின் நமக்கு கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் x² - 12x + 10 கொடுத்துருக்காங்களா. லிமிட் பார்த்தீங்கன்னா +1 to 2 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போது முதல்ல எக்ஸை பொறுத்து ஒரு வகையீடு செய்யலாமா? அப்போது எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும் போது f' ஆஃப் எக்ஸ்னு வருமா, ஒரு தடவை வகையீடு செய்கிறதுக்கு அர்த்தம். சரிங்களா? இல்லை தேவைன்னா நீங்கள் மேலே வந்து எக்ஸை பொறுத்து வகையிட நீங்கள் மேலே எழுதிக்கிறதுனால எழுதிக்கலாம். இப்போ எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும் போது அடுக்கு ஒன்ஸ் முன்னெடுத்து எழுதுவோமா, எப்படின்னா n பாருங்க. இப்போ எக்ஸ் பவர் என்னன்னா அது எப்படி எழுதணும், n × x மேலே n-1 அடுக்கு ஒரு தடவை முன்னே எழுதணும், திரும்ப அடுக்குலேருந்து ஒரு மதிப்பு லிஸ்ட் பண்ணி எழுதணும். சரிங்களா? இப்போ அடுக்கு என்ன 2, அப்போங்க 2 வந்துடுமா முன்னாடி. இப்போ 2 எக்ஸுங்க எக்ஸ் வந்துடும். அடுத்து 2 -1. சரிங்களா? அடுத்து -12 எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும் போது அதோடைய மதிப்பு 1. சரிங்களா? ப்ளஸ்ஸு இங்கே என்ன இருக்குது 10 இருக்குது, இங்கே எக்ஸ் எதுவும் இல்லை. எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும் போது எக்ஸ் இல்லாமல் உறுப்புக்கள் வந்தால் அதனுடைய மதிப்பு 0. சரிங்களா? அப்போங்க 0. அப்போங்க என்ன வரும், 2x 2 -1 கழிச்சா +1 மேலே 1 புடல் 1 தான், புடல்னாலும் 1 தான். அடுத்து -12 12 × 1 12 தான். அது அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா. இது f' ஆஃப் எக்ஸோட மதிப்பு. இப்போ என்ன பண்ணணும், இந்த f' ஆஃப் எக்ஸோட மதிப்பை வந்து 0வுக்கு சமப்படுத்தணும். அப்போ f' ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 0. இல்லை மேலே வந்து நீங்கள் 0வுக்கு சமப்படுத்த f' ஆஃப் எக்ஸின் மதிப்பை 0விற்கு சமப்படுத்தன்னு எழுதிட்டும் நீங்கள் எழுதுறதுனா எழுதிக்கலாம், அது உங்களோட விருப்பம். f' ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்ன, 2x - 12 ஈக்குவல் இங்கே 0. சரிங்களா? இப்போ எக்ஸோட மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த -12 ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ்ஸாக மாறுமா. அப்போ 2x ஈக்குவல் +12. அடுத்து பாருங்க, 2ங்க பெருக்கல்ல இருக்கா, பெருக்கல்ல இருக்க 2 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது வகுத்தல்ல மாறுமா. இப்போ x ஈக்குவல் 12 / 2 கேன்சல் பண்ணால் 1 2 6 2 12. அப்போ எக்ஸின் மதிப்பு என்ன 6. சரிங்களா? அப்போது எக்ஸ் ஈக்குவல் 6 மதிப்பு கிடச்சிருக்கு. நமக்கு லிமிட் ஒன்று கொடுத்துருக்காங்க, 1, 2 கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மதிப்பு 6ன்றது 1 2 விட அதிகமாக இருக்குது. அப்போது நமக்கு கொடுத்துருக்க லிமிட்குள்ளே வந்தால் நான் blanks 2 போட்டிருப்போம். ஆனால் 6ன்றது இந்த மதிப்புகளை விட அதிகமாக இருக்கா, அப்போ நாட் blanks 2. சரிங்களா? நமக்கு இதுக்கு இடைப்பட்ட மதிப்பாக இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம அறுதி மதிப்பு கண்டுபிடிப்போம். இதுக்கு நமக்கு இந்த இடைவெளிக்கு உட்பட்டதை நமக்கு கிடைக்கல, அப்போ டேரெக்டாகவே நம்ம இந்த மதிப்புகளை எடுத்து அறுதி மதிப்பு கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கலாம். அப்போ என்ன வரும், எக்ஸுக்கு பதில் இங்கே 1 எழுதலாமா. எஃப் ஆஃப் 1 இப்போ x² இருக்கா, எக்ஸுக்கு பதில் 1. இப்போ என்ன வரும் 1². சரிங்களா? அடுத்து -12 × எக்ஸுக்கு பதில் 1. அடுத்து +10 1² பண்ணால் 1 × 1 1 -12 × 1 12 +10 ஈக்குவல் என்ன வரும் -12 10 1 கூட்டினா 11 +11 -12லேருந்து +11 கழிச்சிட்டா -1. ஏன்னா பிரினுக்கான குறி மைனஸ்ன்றதுனால -1. இது எஃப் ஆஃப் 1ன்னும் போது. சரிங்களா? அதே போல் எஃப் ஆஃப் 2ன்னும் போது பாருங்கள் என்ன வரும், 2² வருமா. -12 × எக்ஸுக்கு பதில் 2 +10 2² பண்ணால் 2 × 2 4 -12 × 2 24 +10. சரிங்களா? ஈக்குவல்
-24 அப்படியே வந்துடும். 4யும் 10யும் இப்போ 10 4 கூட்டலில் இருக்கா, அடிஷன் இருக்கிறதுனால ஆட் பண்ணும்போது +14ன்னு வரும். சரிங்களா, -24 +14 கழிச்சிட்டு நமக்கு என்ன கிடைக்கும், -10ன்னு கிடைக்குமா. இது f(2) உடைய வேல்யூ. இப்போது பாருங்கள், f(1) மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு, f(2) மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு எக்ஸே மதிப்பு வந்து நம்ம கொடுத்துருக்க லிமிட்டில் வந்து வராதனால அவங்க என்ன லிமிட் கொடுத்துருக்காங்களோ அதுக்கான மதிப்புக்குள்ளே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எடுத்து. சரிங்களா, இப்போது அதை வச்சு பெருவ மதிப்பு சிறுவ மதிப்பு நமக்கு ஒன்று -1 கிடச்சிருக்கு, ஒன்று -10 கிடச்சிருக்கு. சரிங்களா, இதில் பெருவ மதிப்பு எவ்வளவு, இது பெரிய நம்பர் அப்படின்னா -1 தான் பெரிய நம்பர். சரிங்களா, எப்பயுமே மைனஸ் வந்து நம்ம 1 2 3 எடுக்கும்போது 1 பெருசா 10 பெருசுனா 10 தான் பெருசு. அதே மைனஸ் வேல்யூ எடுக்கும்போது -1 பெருசா -10 பெருசுனா -1 தான் பெருசு. சரிங்களா, என்ன பாருங்க, இப்போ 0 1 2 3 இப்போ எக்ஸட்ரா வரும். இங்கே -1 -2 வரும். ஸோ இந்த லிமிட்டில் நம்ம போகும்போது நமக்கு -1 தான் பெருசு, -10 சின்னது. சரிங்களா, அப்போது பெருவ மதிப்பு எவ்வளவு, -1, சிறுவ மதிப்பு எவ்வளவு, -10. சரிங்களா, அடுத்து பாருங்கள், செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, f(x) = 3x⁴ - 4x ஹோல் கியூப் கொடுத்துருக்காங்களா. கியூப்னு சொன்னாலும் சரி, இல்லை பவர் 3 சொன்னாலும் சரி. சரிங்களா, லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க, -1லேருந்து 2க்குள்ளே. சரிங்களா, -1க்கு -1 மேலே +2க்குள்ளே. இப்போது எப்பயும் என்ன பண்ணலாம், இந்த f(x) வந்து எக்ஸை பொறுத்து ஒரு தடவை வகையீடு செய்யலாம். சரிங்களா, அது என்ன மேலே எழுதிக்கோங்க, எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யுங்கன்ட்டு. இப்போ ஒரு தடவை வகையீடு செய்யும்போது f'(x)ன்னு வருமா. இதுக்கு மீனிங் இந்த எக்ஸை வந்து ஒரு தடவை வகையீடு செஞ்சுருக்கோம். சரிங்களா, எக்ஸை மட்டும்தான் வகையீடு செய்யணும். இங்கே இருக்க இந்த 3 இந்த 4லாம் மாறாது, அது அப்படி தான் இருக்கும். இந்த 3 இங்கே அப்படியே இருக்கும். நம்ம எக்ஸை பொறுத்து மட்டும்தான் வகையீடு செய்கிறோம். அப்போ என்ன பண்ணுவோம், எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும்போது அந்த அடுக்கு ஒரு தடவை முன்னே எழுதுவோமா. அப்போங்க இதுக்கு மீனிங், இந்த புள்ளிக்கு மீனிங் பெருக்கல்னு அர்த்தம். சரிங்களா, நீங்கள் பெருக்கல் போட்டாலும் சரி, திரும்ப புள்ளி வச்சுக்கிட்டாலும் சரி. இப்போ அடுக்கு ஒன்ஸ் முன்னாடி எழுதுன்னு எடுத்து 4x மேலே பண்ணணும், 4 - 1 அடுக்குலேருந்து 1 கழிக்கணும். அதே போல் மைனஸ் இந்த 4 அப்படியே வந்துடும். இந்த எக்ஸின் அடுக்கு 3 அடுக்கு ஒரு தடவை முன்னெடுத்து எழுதுவோமா, இன்ட்டு 3x மேலே என்ன பண்ணுவோம், 3லேருந்து 1 கழிக்குவோம். அப்போ என்னாகும், 3 × 4 12 x 4ல் 1 போயிடுச்சுன்னா 3 -4 × 3 12 × x 3 - 1 கழிச்சா 2. சரிங்களா, இப்போது f'(x) உடைய மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம 0க்கு சமப்படுத்துவோமா. இப்போ f'(x) = 0. இப்போ சமப்படுத்தும் போது பாருங்கள், f'(x)னுடைய மதிப்பு என்ன, 12x³ - 12x² = 0. சரிங்களா, இப்போ 2 டைமில் காமனாக என்ன இருக்கலாம், வெளியில் 12x² வெளியே எடுத்துடலாமா. அப்போ என்ன ஆகும், 12x² வெளியே எடுத்துட்டா உள்ளே என்ன வரும், 12 எடுத்தாச்சு, x³ 3ல் 2 எடுத்துடுச்சு, இப்போ உள்ள 1 மட்டும் இருக்கும். -12x² டேர்ம் ஃபுல்லாக வெளியே எடுத்துட்டோம், இப்போ உள்ள 1 தான் இருக்கும். 12x² × x 12x³ 12x² × 1 சேம் அதே டேர்ம் வந்துடுச்சா, = 0. இப்போ செப்பரேட்டாக பாருங்கள், தனித்தனியாக எடுத்து எழுதும் போது என்ன வரும், 12x² = 0, x - 1 = 0ன்னு வருமா. அப்போது இங்கே ஈக்குவலுக்கு 12 பெருக்கல்ல இருக்குங்க, பெருக்கலுக்கு இருந்த டேர்ம் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது வகுத்தல்ல மாறுமா. அதே போல் இந்த -1 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறும். பாருங்கள், ஒரு சைடில் போடுறேன். இப்போ என்ன வரும், x² = 0 / 12ன்னு வருமா. 0வால் பெருக்கினாலோ வகுத்தாலோ 0 தான் கிடைக்கும். இப்போ என்ன வரும், x² = 0. நமக்கு எக்ஸின் மதிப்பு தான் வேணும். இங்கே இங்கே ஸ்கொயராக இருக்கிறது ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது ரூட்டாக மாறுமா. 0க்கு ரூட் போட்டாலுமே அதே 0 தான் நமக்கு கிடைக்கும். இப்போ என்னங்க எக்ஸின் மதிப்பு இங்கே ஒரு டைம் நமக்கு 0. அடுத்து இங்கே என்ன வரும், x = -1 ஈக்குவல் இந்த பக்கம் வந்துச்சுன்னா +1 மாறும். அப்போ x = 1. சரிங்களா, இப்போ நமக்கு எக்ஸோட மதிப்பு நமக்கு கிடச்சிருக்கு. என்ன கிடச்சிருக்கு, 0ன்னு ஒரு மதிப்பு கிடச்சிருக்கு.
1 ஒரு மதிப்பு கிடச்சிருக்கு. நம்ம கொடுத்துருக்க லிமிட் என்ன, -1க்கு மேலே இருக்கணும், 2க்குள்ளே இருக்கணும். இந்த 0வும் -1லேருந்து 2க்குள்ளே தான் வரும். இந்த 1ன்ற மதிப்பும் நமக்கு -1லேருந்து 2க்குள்ளே தான் வரும். அப்போ நம்ம இந்த மதிப்புகளையே எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மதிப்புகள் எடுத்தாலும் சரி, இல்லை கொஷினில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நீங்கள் இந்த மதிப்புகள் இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். இதுக்கு கொடுத்துருக்க லிமிட்டை விட அதிகமான மைன் கிடைச்சிதுன்னா மட்டும்தான் அதை நம்ம வச்சு அறுதி மதிப்பு வந்து கண்டுபிடிக்க முடியாது. இல்லைன்னா தாராளமாக கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்போது எக்ஸுக்கு நம்ம மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. என்ன மதிப்பு? 0 ஒரு மதிப்பு கிடச்சிருக்கு, நமக்கு 1ன்னு ஒரு மதிப்பு கிடச்சிருக்கா. இந்த 2 மதிப்பும் நம்ம கொஷின் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க, -1லேருந்து 2க்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 0வும் 1ம் இந்த லிமிட்குள்ளே வரும். அப்போ இங்கே blanks 2 இதுக்குள்ளே வரும்ன்ற போது நம்ம blanks 2 போட்டுக்கலாம். வரலன்னா நாட் blanks 2. சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸுக்கு 0 கொடுக்கும்போது இப்போ f(x) இது 0, எக்ஸுக்கு பதில் இந்த 0ன்ற மதிப்பை பிரதியீடு செய்யணும். நம்ம f(x)ல் தான் பிரதியீடு செய்யணும், f'(x)ல் கிடையாது. இப்போ f(x) மதிப்பு என்ன கொஷினில் அவங்களே கொடுத்துருக்காங்களா? என்னது f(x)ன்னா என்ன கொடுத்துருக்காங்க, 3x⁴ - 4x³. சரிங்களா? இந்த இதில் தான் நம்ம சமன்பாடில் பிரதியீடு செய்யணுமோ தவிர f'(x)ல் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அதில் பிரதியீடு செய்யக்கூடாது. இப்போ என்ன வரும், எக்ஸுக்கு பதில் 0 கொடுக்கணும். இப்போ 0ன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன ஆகும், 3 × 0 ஹோல் பவர் 4 - 4 × எக்ஸுக்கு பதில் 0 க்யூப்னு வருமா. இப்போ 0வால் பெருக்கினாலும் வகுத்தாலும் 0 தான் கிடைக்கும், கூட்டினாலும் கழிச்சாலும் அதே மதிப்பு கிடைக்கும். இப்போ இங்கே 0வால் பெருக்குனா இங்கே 0 ஆயிருமா, 0வால் பெருக்கும் போது 0 ஆயிருமா. அப்போ இங்கே என்ன மதிப்பு நமக்கு 0. f(0)ஓட மதிப்பு எவ்வளவு, 0 தான். அடுத்து f(x)க்கு போய் 1 கொடுக்கலாமா, ஏன்னா 0 கண்டுபிடிச்சாச்சு, அடுத்து 1 கண்டுபிடிக்கிறோம். 1 கொடுக்கும்போது 3 × x⁴ 1 அடுக்கு 4 -4 × x⁴ 1 அடுக்கு 3. சரிங்களா? 1 எத்தனை தடவை பிறகுனாலுமே அதே மதிப்பு தான் நமக்கு கிடைக்கும். இப்போ 3 × 1 4 தடவை பிறகுனா 1 தான் வரும். இப்போ என்ன ஆகும், 1 - 4 × 1 3 தடவை பிறகுனா 1 தான் கிடைக்கும். 3 × 1 3 -4 × 1 4 கழிச்சு என்ன ஆன்சர் கிடைக்கும், 1 பிரிவினை கணக்குறி மைனஸ்ன்றதுனால -1. சரிங்களா? இது நம்ம கண்டுபிடிச்சி எக்ஸு மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா, 0க்கு 1 கண்டுபிடிச்சாச்சு. இப்போது கொஷினில் நமக்கு ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, என்ன கொடுத்துருக்காங்க, -1 2ன்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம பிரதியீடு செய்ய போகிறோம். அடுத்து எக்ஸுக்கு பதிலாக -1 கொஷினில் கொடுத்துருக்க லிமிட் தான். -1 கொடுத்தோங்கன்னா என்ன வரும், 3 × எக்ஸுக்கு பதில் -1 வரும் அடுக்கு 4 -4 × எக்ஸுக்கு பதில் -1 அடுக்கு 3. சரிங்களா? இப்போ ஈக்குவல் 3 -1 +1 ஆக்கும்போது அதே 1 தான் வரும், நம்ம எழுதிடலாம். பட் இங்கே மைனஸ் வேல்யூவாக இருக்கா, -1 4 தடவை பெருக்கணும். சரிங்களா? -1 × -1 × -1 4 தடவை பெருக்கணும். -1 -1 ப்ளஸ்ஸு 1 1 1. அதே போல் இங்கே நமக்கு -1 -1 +1 +1 பெருக்குனா அதே +1 தான் கிடைக்கும். -4 × -1 3 தடவை பெருக்கணும். அப்போ இதை விட்டுடலாம். -1 -1 பெருக்குனா +1 ஆயிரும். +1 × -1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -1 × 1 1. அப்போ என்ன வரும், -1 வரும். +3 × +1 பெருக்கும் போது 3 -4 × -1 மைனஸ் ப்ளஸ்ஸு 4 1 4 தான் வரும். இப்போ கூட்டினா என்ன மதிப்பு வரும், 7. அடுத்த லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க, லிமிட்டில் 2 கொடுத்துருக்காங்களா, இப்போ 2 கொடுத்துக்கலாம். எக்ஸுக்கு 2 கொடுக்கும்போது என்ன ஒரு 3 × எக்ஸுக்கு பதில் 2 அடுக்கு 4 -4 × எக்ஸுக்கு பதில் 2 அடுக்கு 3 ஈக்குவல் 3 × 2 4 தடவை பெருக்கணும். அப்போ 2 × 2 × 2 × 2 2 4 2 4 4 4 பெருக்குனா 16. இப்போ என்ன வரும், 16 -4 × 2 3 தடவை பெருக்கணும். 2 4 இப்போ இது விட்டுடலாம். 4 2 8. அப்போ என்ன 2 3 தடவை பெருக்குனா 8 ஈக்குவல் இப்போ பாருங்கள் 3 × 16 16 3 தடவை பெருக்கணும். பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும், 48 கிடைக்குமா.
மைனஸ் 4 × 8 32. 48லேருந்து 32 கழிச்சிட்டோம்னா மீதி நமக்கு 16 கிடைக்கும். பெரிய குறி ப்ளஸ்ன்றதால +16. சரிங்களா? இப்போது எடுத்து எழுதிக்கலாம் பெரும் மதிப்பும் சிறு மதிப்பும். இப்போ therefore பெரும் மதிப்பு பெருமம்னு எழுதினாலும் சரி இல்லை பெரும மதிப்பு அப்படின்னு எடுத்து எழுதிக்கிட்டாலும் சரி. பெரும் மதிப்புன்னா பெரிய நம்பர், சிறும மதிப்புன்னா சின்ன நம்பர். சரிங்களா? அதே போல் சிறுமம். இப்போ இதில் பெரிய எண் அப்படின்னு பார்த்தா என்ன மதிப்பு 16 தான் கதை பெரிய நம்பர். சரிங்களா? அதே போல் சின்ன மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு -1 வரும். ஏன் -1 வரும்னா இப்போ 16 இருக்கா, அதுக்கு முன்னே நம்ம கண்டுபிடிச்ச மதிப்பு என்ன 7, அதுக்கு முன்னே கண்டுபிடிச்சது -1, அதுக்கு முன்னே 0. இப்போ நமக்கு 4 மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். இது நம்ம லைனில் பாருங்க ஸ்கேல் லைனில் குறிக்கும் போது இப்போ இங்கே 0வா, இந்த பக்கம் 1 2 3 ஆரம்பிக்கும், இந்த பக்கம் -1 -2. அப்போது இப்போ நம்ம எடுத்துருக்கிற மதிப்பில் எந்த மதிப்புக்கு சின்ன மதிப்பு -1 தான் சின்ன மதிப்பு. 0ன்றது -1ஓட பெருசு தான். அப்போ சிறு மதிப்பு -1. சரிங்களா? அடுத்து பாருங்கள் தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க கொஷின் பாருங்கள். f(x) = 6x அடுக்கு என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 4/3 கொடுத்துருக்காங்க. -3 × x அடுக்கு 1/3 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ சேம் ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், f(x) வந்து எக்ஸை பொறுத்து வகையீடு செய்ய போகிறோம். சரிங்களா? எக்ஸை பொறுத்து வகையீடு செய்கின்ற மேலே வேணால் எழுதிக்கோங்க. இப்போ f'(x) இதுக்கு மீனிங் f(x) வந்து ஒரு தடவை வகையீடு செஞ்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன வரும், இந்த 6 அப்படியே தான் இருக்கும். இப்போ அடுக்கு ஒரு தடவை முன்னே எடுத்து எழுதணும். இப்போ என்ன வரும் 4/3 வரும் x. அடுத்து 4/3லேருந்து 1 கழிக்கணும். சரிங்களா? அடுத்து -3 அப்படியே வந்துடும். எக்ஸின் அடுக்கு 1/3. அப்போ அடுக்கு ஒரு தடவை முன்னே எடுத்து எழுதணும். 1/3 x மேலே என்ன வரும் 1 லெஸ் பண்ணணும். 1/3 -1. சரிங்களா? ஈக்குவல் இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது, கேன்சல் ஆகுமா? அப்போ என்ன ஆகும், 1 3 2 6ன்னு வரும். கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே க்ரியேட்டிவ் சம்ஸாக இருந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் பெருக்கி எழுதிக்கிறதுனால எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ 2 × 4 8x. இப்போ இங்கே அடுக்கு பாருங்கள் என்ன இருக்குது 4/3 -1. இப்போ கீழே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குது தான் அர்த்தம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? 1 × 4 4 -1 × 3 3 /3 × 1 3. இப்போ 4 -3 கழிச்சா என்ன வரும் 1 வருமா? அப்போ என்ன 1/3. இப்போ 1/3 வரும். அடுத்து மைனஸ் இங்கே 1 3 3 கேன்சல் ஆகிடுச்சா? 1 பேருக்குன்னா 1. இப்போ 1 பொட்டல் 1 தான், பொட்டல்னாலும் 1 தான். இங்கே எக்ஸு அப்படியே வந்துடும். இப்போ என்ன இருக்குது 1/3 இருக்குது -1. இப்போ கீழே எதுவுமே இல்லை, 1 தான் கீழே வரும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 1 × 1 1 -1 × 3 3 /3 × 1 3. கழிச்சா என்ன வரும் -2. ஏன்னா பெரிய கணக்குறி மைனஸ் இருக்குது, -2/3 வரும். இப்போ அடுக்கு -2/3. இந்த மாதிரி போடுற சைடில் போட்டு போகிறது எல்லாமே இந்த பக்கம் வந்து வர்ற மாதிரி பென்சிலில் போட்டுக்கோங்க. ஒரு கோடு போட்டு அந்த கோட்டுக்கு இந்த பக்கம் பெருக்கிறது இந்த மாதிரி வகுக்கிறதுலாம் சம்ஸ் போட்டிங்கன்னா ரிவிஷன் பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாகவும் இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், 8x 1/3 அப்படியே இருக்கட்டும். இப்போ இங்கே மைனஸில் இருக்குது, அப்போ மேலே இருக்கும்போது மைனஸில் இருக்குது. அது கீழே வந்ததுன்னா தொகுதியில் இருக்கும்போது மைனஸில் இருந்தால் கீழே பகுதியில் வரும்போது ப்ளஸ் ஆயிரும். அது இங்கே ப்ளஸில் இருக்குது, மேலே வரும்போது அடுக்கு நமக்கு வந்து மைனஸ் ஆயிருமா? இங்கே மைனஸில் இருக்குது அடுக்கு. இப்போ கீழே கொண்டு வரும்போது அடுக்கு நமக்கு ப்ளஸ்ஸாக மாறிடுமா? இப்போ மைனஸ் இது 1 இங்கே தான் இருக்கும். எக்ஸின் அடுக்கு -2/3 இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்காக கீழே கொண்டு வர போகிறோம். அப்போது எக்ஸின் அடுக்கு 2/3 வரும். திரும்ப மேலே கொண்டு எழுதும் போது அதையும் மைனஸில் வந்துடும். சரிங்களா? கீழே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறது அர்த்தம். ஈக்குவல் என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோமா? பண்ணும்போது பாருங்கள் 8
எக்ஸு அடுக்கு 1/3 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 2/3 மைனஸ் 1 × 1 1 டிவைட் பை 1 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 2/3 அது எக்ஸின் அடுக்கு 2/3 தான் வரும். சரிங்களா? ஈக்குவல் இங்கே பாருங்கள் 8. இப்போ 8ன்றது அப்படியே வந்துடும். எக்ஸின் அடுக்கு 1/3 இருக்குது, எக்ஸின் அடுக்கு 2/3 இருக்குது. இப்போ எக்ஸின் அடுக்கு 1/3 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 2/3 அடிமானம் ஒரே மாதிரி இருக்குது. படுக்க கூட்டிக்கலாமா? என்ன ஒரு எக்ஸின் அடுக்கு 1/3 ப்ளஸ்ஸு 2/3 இங்கேயும் அடிமானம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அடுக்க கூட்டினா என்ன ஆகும்? எக்ஸின் அடுக்கு 1 + 2 டிவைட் பை 3 வரும். இப்போ 1ஐயும் 2ஐயும் கூட்டினா 3. அப்போ எக்ஸின் அடுக்கு 3 டிவைட் பை 3 கேன்சல் பண்ணால் 1. ஸோ 1/1 வரும். கீழே 1 போட்டலாம் மட்டும் போடலாம் 1 தான். இப்போ என்னாகும்? 8 எக்ஸ்னு வருமா? அடுக்கு 1 இருக்கிறது அர்த்தம். அது போன்ற அவசியம் இல்லை, போட்டனாலும் எக்ஸுக்கு மேலே 1 இருக்கிறது அர்த்தம். கீழே எக்ஸின் அடுக்கு 2/3 இது f' ஆஃப் எக்ஸின் மதிப்பு. சரிங்களா? சாரி, இந்த -1 சைடில் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 8x - 1 டிவைட் பை எக்ஸின் அடுக்கு 2/3 இது f' ஆஃப் எக்ஸோட மதிப்பு. இப்போது என்ன பண்ணலாம்? 0க்கு சமப்படுத்துவோமா? அப்படி 0க்கு சமப்படுத்தும் போது பாருங்கள் என்னாகும்? f' ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் 0. f' ஆஃப் எக்ஸின் மதிப்பு தான் 0க்கு சமப்படுத்தணும், f ஆஃப் எக்ஸோட மதிப்பு கிடையாது. சரிங்களா? இப்போ f' ஆஃப் எக்ஸின் மதிப்பு என்ன பிடிச்சிருக்கோம்? 8x - 1 டிவைட் பை எக்ஸின் அடுக்கு 2/3 ஈக்குவல் 0. அதாவது எக்ஸோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இங்கே வகுத்தில் இருக்கிறது ஈக்குவல் இந்த பக்கம் வருமா பெருக்கல்ல வருமா? இப்போ 8x - 1 ஈக்குவல் 0 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 2/3 0வால் பெருக்கினால வகுத்தில் 0 தான் வருமே. அப்போது 8x - 1 ஈக்குவல் 0. இந்த -1 ஈக்குவல் வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறுமா? இப்போ 8x ஈக்குவல் +1. நமக்கு எக்ஸின் மதிப்பு மட்டும்தான் வேணும். இப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு இங்கே பெருக்கல் இருக்கிற 8 ஈக்குவல் வரும்போது வகுத்தில் மாறும். அப்போ ஈக்குவல் 1 டிவைட் பை 8. சரிங்களா? இப்போது இந்த 1/8 அப்படின்றது வந்து நமக்கு என்ன லிமிட் கொடுத்துருக்காங்க கொஷினில்? -1, +1 கொடுத்துருக்காங்களா? இந்த லிமிட்டில் வருமானா கண்டிப்பாக வரும். சரிங்களா? பிளாங்க்ஸ் டு -1, 1 எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பாருங்கள், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது 1 டிவைட் பை 8ன்னு இருக்குது. இப்போ 1 8 கொண்டு வகுக்கணும். இப்போ 1/8னா அப்போ 1 8 வகுக்கும் போது 1ஓட 8 பெருசு தானே. அப்போ புள்ளி வச்சு 0 சேர்த்து 10. 10ல் எத்தனை 8 இருக்குது? ஒரே 8 தான் இருக்குது. இப்போ 1 8 மீதி 2 மீறுது. புள்ளி இருக்கிறதுனா 0. அப்போ 20ல் எத்தனை 8 இருக்குது? 2 இருக்குது. 2 8 16 ஏன் 4 விதி எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். அப்போ நமக்கு 0.12 வரும்போது -1லேருந்து +1க்குள்ளே இந்த 0.12 ஏன் நமக்கு புள்ளியில் பாயிண்டில் வருது. அப்போது 0.12ன்றது நமக்கு இதுக்கு இடைப்பட்ட இடைவெளி தான் நமக்கு வரும். சரிங்களா? இப்போது நமக்கு எக்ஸின் மதிப்பு 1/8 கிடச்சிருக்கா? இதை வச்சு பாருங்கள் நம்ம அறுதி மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த லிமிட் நம்ம எடுத்துக்கலாம். -1 +1 ஏன்னா நமக்கு வந்து டிவிஷனில் இருக்குது. இல்லை எப்பயும் போல் ஃபஸ்ட்டு இந்த மதிப்பு கண்டுபிடிச்சிக்கலாம்னாலும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம் தாராளமாக. சரிங்களா? அது அவங்கவுங்க விருப்பம். அவங்க கொடுத்துக்க லிமிட் வந்து நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறமும் நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸின் மதிப்பு கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை எக்ஸின் மதிப்பு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறமும் லிமிட் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு f ஆஃப் எக்ஸுக்கு பதில் 1/8 கொடுக்கலாமா? 1 டிவைட் பை 8 அப்படின்னும் போது என்ன வரும்? 6 இன்ட்டு இந்த மதிப்பை நம்ம f ஆஃப் எக்ஸில் தான் நம்ம பிரதியீடு செய்யணும். சரிங்களா? இப்போ எக்ஸுக்கு பதிலுங்க 1/8ன்னு கொடுக்கலாம். அடுக்கு 4/3 -3 இன்ட்டு எக்ஸுக்கு பதில் 1/8 அடுக்கு என்ன? 1/3. இப்போ பாருங்கள் இந்த 6 அப்படியே இருக்கட்டும். இந்த 1/8 இது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம 1/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1/2 2 2 4 4 2 8
1 பிறகுனா அதே 1 தான் கிடைக்கும். சரிங்களா? இப்போ 1/8 நமக்கு வந்துடுச்சா? இப்போ இந்த 1/8ன்றது அப்புறம் 1/2 1/2 1/2 3 வருதா? ஏன் நமக்கு வந்து கீழே நமக்கு கேன்சல் ஆகணும். இப்போ கேன்சல் ஆகும்போது கிரியேட்டிவ் சம்ஸாகவே கொடுத்துருந்தாலுமே கூட அது எப்படி வந்து நம்ம பிரித்து எழுதி கேன்சல் பண்ண முடியும் அப்படின்றத நீங்களாகவே ஒரு ஐடியாவில் வந்து சப்டிவிஷனை பிரிச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த 1/8ன்றதை வந்து நம்ம 1/2 அடுக்கு 3 பிரிச்சுக்கலாமா? 1/2 3 டைம் எடுத்து எழுதி பிறகுனா நமக்கு 1/8 கிடச்சிரும். சரிங்களா? 4/3 மைனஸ் 3 இன்ட்டு அதே இப்போ 1/8 பிரித்து எழுதும் போது 1/2 அடுக்கு 3 மேலாம் ஒன்று வரும் 1/3 வரும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள். இப்போது மேலே பாருங்கள் அடுக்கு 3 இருக்குது, அடுக்கு 4/3 இருக்குது. இந்த 3 பெருக்கல்ல இருக்குது, இந்த 3 வகுத்தில் இருக்குது. பெருக்கல்ல இருக்கிற 3 வகுத்தில் இருக்கிற 3 கேன்சல் ஆயிருமா? இங்கேயும் பாருங்கள் இந்த 3 பெருக்கல்ல இருக்குது. இதை நீங்கள் அடுக்குலேருந்து எடுத்து எழுதினாலுமே 3 × 1 தான் எழுத முடியும். சரிங்களா? இந்த 3 வகுத்தில் இருக்குது. இந்த 2 3 கேன்சல் ஆகிடுமா? கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே நமக்கு என்ன வரும்? 6 × 1/2 அடுக்கு 4ன்னு வரும். மைனஸ் 3 × 1/2 இங்கே அடுக்கு வந்து 1 தான் வரும். 1/1 வரும். 1 மட்டும் எழுதுனா போதும். சரிங்களா? இப்போ பாருங்கள் 6. இப்போ இந்த 1/2 வந்து 4 தடவை பெருக்கணும். இப்படி 1/2 × 1/2 × 1/2 × 1/2 2 4 2 4 4 16 1 பெருக்குனா 1 தான் வரும். இப்போ 1/16 பெருக்கல்ல இருக்குது. அடுத்து மைனஸ் நமக்கு 1 தான் இருக்குது. பெருக்குனா அதே 1/2 தான் கிடைக்கும். 3 × 1 3 /2. இப்போ இந்த 6 இருக்குது, 16 இருக்குது. ரெண்டுமே நமக்கு கேன்சல் ஆகுமா? 2ஆல் கேன்சல் ஆகும். 3 2 6 என்ன வரும்? 8 2 16. அப்போது 3 × 1 3 கீழே 8 மைனஸ் 3/2. சரிங்களா? க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? 3 × 2 பெருக்குனா என்ன வரும்? 6 மைனஸ் 8 × 3 8 3 24 8 × 2 16. சரிங்களா? ஈக்குவல் 6 மைனஸ் 24 கழிச்சா என்ன கிடைக்கும்? நமக்கு 18ன்னு வருமா? பிரிவின் கணக்குறி மைனஸ்ன்றதுனால -18 /16. இப்போ ரெண்டுமே நமக்கு 2ஆல் கேன்சல் ஆகுமா? 8 2 16 9 2 18. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரும்? -9/8. இது நமக்கு f(1/8) உடைய மதிப்பு. சரிங்களா? அடுத்து பாருங்கள் -1 கண்டுபிடிச்சிக்கலாமா? f(-1). இப்போ எக்ஸுக்கு பதில் -1ன்னு நம்ம பிரதியீடு செய்யணும். சரிங்களா? இப்போ 6 × -1 அடுக்கு 4/3 -3 × எக்ஸுக்கு பதில் -1 அடுக்கு 1/3. சரிங்களா? இப்போது இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 × -1 இங்கே அடுக்கு 4/3 இருக்கா? இந்த 4 உள்ளே கொண்டுக்கலாம். 4 அடுக்கு 1/3. இப்போ எடுத்ததெல்லாம் 1 × 4 4 தான். 4/3 சேம் இந்த டம் வந்து பிரித்து எழுதியிருக்கோம். சரிங்களா? -3 × இதே சேம் அதே போல் பிரித்து எழுதுனா -1 ஏன்னா ஒரு மேலே அங்கே 1/3 தான் இருக்குது. சரிங்களா? அப்போ ப்ராப்ளம் கிடையாது. இப்போ 1/3 நம்ம மேலே எழுதிக்கலாம். இப்போ பாருங்க -1 4 தடவை பெருக்கணும். இங்கே நமக்கு 1/3 இருக்குது. இப்போ 4 தடவை பெருக்கும் போது என்ன ஆகும்? -1 × -1 × -1 × -1 வருமா? இப்போது -1 -1 +1 -1 +1 அப்போ என்ன வரும்? +1 தான் வரும். +1 அடுக்கு 1/3. +1ன்றதுனால 1/3 கொடுத்துருக்காங்க. அப்போது அதே 1 தான் நமக்கு கிடைக்கும் பெருக்குனாலுமே. 6 × 1 வரும். -3 × மதிப்பு இருக்கா? மைனஸ் மதிப்பில் நம்ம இருக்கும்போது பாருங்கள் நமக்கு என்ன மதிப்பு கிடைக்கும்? மைனஸ் வேல்யூ. ஏன்னா -1 × -1 வரும். இப்போ வேல்யூ நமக்கு -1. சரிங்களா? அப்போ 6 × 1 6 -3 × -3 மைனஸ் ப்ளஸ் 3 × 1 3. இப்போ என்ன மதிப்பு கிடைக்கும்? 9. சரிங்களா? அடுத்து பாருங்கள் எக்ஸுக்கு 1 கொடுக்கலாமா? அடுத்து எக்ஸுக்கு +1. இப்போ f(1) எக்ஸுக்கு பதில் 1 அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? 6 × இங்கே மதிப்பு சேம் 1 தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? 1
அடுக்கு 4/3 மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதில் 1 அடுக்கு 1/3 3 டைம் போல சேர்ந்ததுனால நம்ம உள்ள பிரித்து கொடுத்து எழுதும் போது அடுக்கு 1/3 1/3 தான் நமக்கு கிடைக்குமே. சரிங்களா? அப்போ 1 எத்தனை டைம் பெருக்கினாலுமே 1 தாங்க வரும். அப்போது 6 மைனஸ் 3 கழிச்சு என்ன ஆகும் 3. இப்போது therefore இதுலேருந்து மீப்பெரு மதிப்பு மீச்சிறு மதிப்பு எடுத்து எழுதிக்கலாமா? மீப்பெரு மதிப்பு. சரிங்களா? அதே போல் மீச்சிறு மதிப்பு. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவில் இந்த சப்ரிவேஷனில் வந்து பெரிய எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும் நமக்கு? பெரிய எண்ணா நமக்கு பாருங்க 3 9 மைனஸ் 9/8 கண்டுபிடிச்சிருக்குமா? பெரிய எண்ணா அது 9. சிறிய எண்ணா மைனஸ் வேல்யூ தான். அப்போ சிறிய எண் -9/8 ஏன்னா நமக்கு மைனஸ் மதிப்பு தானே. இப்போ இது சின்ன மதிப்பு. ப்ளஸில் பெரிய மதிப்புன்னா 9. சரிங்களா? அவ்வளவுதான். அடுத்து பாருங்கள் ஃபோர்த் சப்ரிவேஷன். இப்போது ஃபோர்த் சப்ரிவேஷன். சரிங்களா? என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? f(x) = 2 cos x + sin 2x கொடுத்துருக்காங்களா? லிமிட் வந்து 0 to π/2 கொடுத்துருக்காங்க. 0லேருந்து π/2. சரிங்களா? அப்போது இதுக்கு இடைப்பட்ட இடைவேளை வந்து ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும் போது அதுக்கான மதிப்பு இதுக்கு இடைப்பட்டதில் வருதா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 0க்கு சமப்படுத்த போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ எக்ஸை பொறுத்து ஒரு தடவை வகையீடு செய்ய போகிறோம். தேவைன்னா மேலே வந்து எக்ஸை பொறுத்து வகையீடு செய்க அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும் போது f' வருமா? இதுக்கு மீனிங் f'(x)னா எக்ஸை வந்து ஒரு தடவை வகையீடு செஞ்சுருக்கோம். சரிங்களா? எக்ஸை மட்டும் தான் வகையீடு செய்ய போகிறோம். அதுக்கு முன்னே இருக்க மாறிலி உறுப்பு அப்படியே தான் வரும். இப்போ 2 அப்படியே வந்துடும். இப்போ காஸ் எக்ஸ்ன்னு இருக்கா? இப்போ காஸ் எக்ஸ் அப்படின்னும் போது காஸ் எக்ஸை வந்து எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சால் -sin x. இது சைடில் பென்சிலில் எழுதிக்கோங்க. செப்பரேட்டாக எடுத்து எழுதும் போது தான் நமக்கு இந்த டேர்மில் இங்கே மாறி இருக்குது அப்படின்றது தெரியும். இது ஃபார்முலா. சரிங்களா? மாற்றலாமா? இப்போ காஸ் எக்ஸ் என்ன ஆகும்? -sin x வரும். ப்ளஸ்ஸு இங்கே sin 2x இருக்குது. இப்போது எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யணும், சைனை பொறுத்து வகையீடு செய்யணும். சரிங்களா? அப்போ என்ன வரும்? sin 2x வகையீடு செஞ்சும்போது சைன்லேருந்து காசுக்கு மாறும்போது ப்ளஸில் வரும். அதே காஸ்ட்லேருந்து சைனுக்கு மாறும்போது மைனஸ் வரும். சரிங்களா? அப்போ என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு sin 2x வகையீடு செஞ்சுக்கலாம். அப்போ sin 2x நமக்கு இங்கே cos 2x மாறும். சரிங்களா? அடுத்து எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும் போது 2xன்னு இருக்கா? இப்போ 2x எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சால் 1 தான். இப்போ என்ன வரும்? × 2 × 1ன்னு வரும். சரிங்களா? ஈக்குவல் ப்ளஸ் இன்ட்டு -2 sin x. சரிங்களா? அடுத்து ப்ளஸ் இங்கே என்ன வரும்? cos 2x × 2 × 1 2. இப்போ இந்த 2 3 கொண்டு எழுதலாமா? அப்போ என்ன வரும்? -2 sin x ப்ளஸ் 2 cos 2xன்னு வருமா? இப்போ என்ன பண்ணலாம்? இந்த cos 2xன்றதே நம்ம sin x மாற்றிக்கலாம். அப்போ மாற்றும் போது என்ன பண்ணுவோம்? இந்த டேர்ம் அப்படியே வந்துடும். இந்த மாற்றம் இல்லை. -2 sin x அப்படியே வந்துடும். சரிங்களா? ப்ளஸ்ஸு இந்த 2 அப்படியே வரும். இந்த cos 2xன்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த cos 2x வந்து வகையீடு செஞ்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபார்முலா பாருங்கள், சைடில் எழுதிக்கோங்க. cos 2xன்னும் போது நமக்கு 1 - 2 sin ஸ்கொயர் எக்ஸ்னு வரும். சரிங்களா? இது ஃபார்முலா நீங்கள் படித்து தான் ஆகணும். அப்போது இந்த ஃபார்முலா இந்த டேர்முக்கு பதிலாக அந்த ஃபார்முலா அங்கே அப்ளை பண்ணலாமா? இப்போ அப்ளை பண்ணும்போது 1 - 2 sin ஸ்கொயர் எக்ஸ்னு வரும். சரிங்களா? ஈக்குவல் -2 sin x அப்படியே வந்துடும். இப்போ இந்த 2 உள்ளே கொண்டு பெருக்கலாமா? 2 × 1 2. அப்போ ப்ளஸ் 2 வரும். ப்ளஸ் 2 × -2 sin ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2 2 4 sin ஸ்கொயர் எக்ஸு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? 4 உறுப்பு சென்ட்ரல் இருக்கா? இதை ஆப்போசிட்டில் மாற்றி எழுதிட்டு இந்த 2 டேர்மும் ஒன்றா வர்ற மாதிரி எழுதிக்கலாமா? அப்போ என்ன வரும்? -2 sin x -4 sin ஸ்கொயர் எக்ஸு
+2. இது எப்படி மாற்றி எழுதினாலும் அதுக்கான குறி கரெக்டாக போட்டால் ஓகே. சரிங்களா? இப்போ 2 டேர்ம் பாருங்கள். இந்த 2 டேர்மில் இருந்தும் காமனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 காமனாக இருக்குது. சரிங்களா? மைனஸ் காமனாக இருக்குது. இப்போ மைனஸ் வெளியே எடுத்துடலாம். மைனஸும் வெளியே எடுத்துட போகிறோம், 2ம் வெளியே எடுக்க போகிறோம். எடுத்துட்டா இங்கே உள்ள என்ன ஒரு -2 வெளியே எடுத்துட்டோம். இப்போ உள்ள sin x மட்டும் வருமா? அடுத்து பாருங்கள், இங்கே -4 இருக்கா, மைனஸை வெளியே எடுத்துட்டோம். அப்போ மைனஸ் வெளியே எடுத்துகிட்டு உள்ள ப்ளஸ் ஆயிரும். ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 4லேருந்து பாருங்க 2 வெளியே எடுத்துட்டோமா, அப்போ உள்ள 2 இருக்கும். அடுத்து sin ஸ்கொயர் எக்ஸ் அப்படியே வந்துடும். ப்ளஸ் இப்போ 2 வெளியே எடுத்துட்டோம். அப்போ இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். இங்கே ப்ளஸ் இருக்குது, நம்ம மைனஸ் வெளியே எடுத்துட்டோமா, அப்போ இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், இப்போ மைனஸ் ஆயிரும். அப்போ இங்கே என்ன வரணும், மைனஸ் போடணும். மைனஸும் ப்ளஸ்ஸு. சரிங்களா? இந்த குறி அப்படியே மாற்றி எழுத போகிற இந்த டேர்மில், அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணலாம், இது ஆர்டர் எடுத்து எழுதிக்கலாமா? -2 இன்ட்டு ஃபஸ்ட்டு என்ன வரும், ஸ்கொயர் வருமா, அப்போ 2 sin ஸ்கொயர் எக்ஸு. அடுத்து ப்ளஸ்ஸு sin எக்ஸு -1. சரிங்களா? இது f' ஆஃப் எக்ஸோடைய மதிப்பு. இப்போ இது 0க்கு சமப்படுத்துவோமா? சமப்படுத்தும் போது பாருங்கள், f' ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 0. இப்போ f' ஆஃப் எக்ஸின் மதிப்பு என்ன, -2 இன்ட்டு 2 sin ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ்ஸு sin எக்ஸு -1 ஈக்குவல் 0. இப்போது இங்கே பெருக்கல் இருக்க 2 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது வகுத்தலில் மாறுமா? அப்போ 2 sin ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ்ஸு sin எக்ஸு -1 ஈக்குவல் 0 டிவைட் பை -2ன்னு வரும். 0வால் பெருக்குனால வகுத்தாலும் நமக்கு 0 தான் கிடைக்கும். அப்போ உங்கள் டேர்ம் நமக்கு 0 ஆகிடும். அப்போ 2 sin ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ்ஸு sin எக்ஸு -1 ஈக்குவல் 0ன்னு வருமா? இப்போ என்ன பண்ணலாம், இது நமக்கு காரணிமத்தர் வந்துடுச்சு. ஆனால் நமக்கு sin ஸ்கொயர்னு வருது, sin ஸ்கொயர் எக்ஸு sin எக்ஸ்னு வருது. அப்போ என்ன பண்ணலாம், காமனாக எக்ஸுன்னு இருக்குது. அப்போ sin எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஒய் இல்லை இசட் ஏதாவது எடுத்துக்கலாமா? இப்போ sin எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஒய்னு எடுத்துப்போம். இது எக்ஸ் ஆல்ரெடி இருக்குது, எக்ஸ் எடுக்க முடியாது, அதுக்கு பதிலாக ஒய் எடுத்துக்கலாம். sin எக்ஸுக்கு பதில் ஒய்னு கொடுக்கும்போது என்ன வரும், 2 sin ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது. அப்போ நம்ம sin எக்ஸுக்கு தான் ஒய் எடுத்திருக்கோம். sin ஸ்கொயர் எக்ஸ்ன்னா அப்போ ஒய் ஸ்கொயர்னு வரும். ப்ளஸ் sin எக்ஸுக்கு பதில் ஒய் மட்டும் வரும், -1 வரும், ஈக்குவல் 0. எப்படி இருக்குது நமக்கு, காரணி மெத்தடில் இருக்கா? காரணிப்படுத்துவோமா? 2 இன்ட்டு 1 2 ப்ளஸ்ஸு இன்ட்டு மைனஸ் அப்போ -2. இங்கே எதுவுமே இல்லை, 1. இப்போ 1. இப்போ என்ன வரும், பெருக்க நமக்கு -2 வரணும், கூட்டினாலும் கழிச்சாலும் 1 வரணும். 2 போடலாமா? சின்ன எண்ணுக்கு மைனஸ் போட்டுக்கலாம். -1 இன்ட்டு +2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 1 இன்ட்டு 2 ப்ளஸ் 2லேருந்து -1 கழிச்சிட்டா +1. சரிங்களா? முன்னாடி என்ன இருக்குது, ஒய் ஸ்கொயர் இருக்கா, இந்த ஒய் ஸ்கொயர் இங்கே ஒரு ஒயினும் இங்கே ஒரு ஒயினும் கொடுத்துக்கலாம். இப்போ 2 இருக்குது, இந்த 2 இருக்கும்போது 2த்துக்கு வந்துடும் காமனாக. சரிங்க? நம்பர் இல்லைன்னா அப்படியே எடுத்து எழுதிக்கலாம், நம்பர் இருக்குது. கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம். இது கேன்சல் ஆகாது, இது கேன்சல் ஆகும். 1 2 என்ன வரும், 2y மீத -1 இருக்கா, -1. அடுத்து 1y மேலே +1 இருக்கா, +1 ஈக்குவல் 0. இப்போ பிரித்து எழுதும் போது நமக்கு என்ன ஆகும், 2y - 1 ஈக்குவல் 0, y + 1 ஈக்குவல் 0. சரிங்களா? இப்போது -1 ஈக்குவல் வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறுமா? அப்போ 2y ஈக்குவல் +1. நமக்கு ஒயின் மதிப்பு மட்டும் தான் வேணும். இப்போ ஒய்யை மட்டும் வச்சுட்டு இந்த பெருக்கலுக்கு 2 ஈக்குவல் வரும்போது வகுத்தலில் வருமா? அப்போ 1/2ன்னு வரும். இந்த மதிப்பை பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. அதே போல் இங்கே பாருங்க +1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -1 மாறுமா? இப்போ y ஈக்குவல் -1. இப்போது sin எக்ஸுக்கு பதில் தான் நம்ம ஒய்ன்னு எடுத்தோம். மறுபடியும் இந்த ஒய்க்கு பதில் sin எக்ஸே கொடுத்துக்கலாம். sin எக்ஸ் ஈக்குவல் 1/2. அதே போல் இங்கேயும் sin எக்ஸ் ஈக்குவல் -1. சரிங்களா? இப்போது sin எக்ஸ் 1/2 அப்படின்னா இது நான் வந்து பை வேலையில் மாற்றும் போது இப்போ 1/2 ஆல்ரெடி டேபிளேஷன் உங்களுக்கு தெரியும். டேபிளேஷனில் பாருங்கள், இந்த 1/2 எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா π/6க்கு நேராக வரும். சரிங்களா? அந்த டேபிளேஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் எந்த நம்பர் வந்தால் எதுக்கு எந்த π/2ஆ π/6ஆ
இந்த இது வரும், அதுக்கு டிகிரி என்ன அப்படின்றத எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரியேட்டிவ் சம்ஸுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்போ sin x 1/2 எங்கே வரும்? நமக்கு sin π/6க்கு வரும். அப்போ இங்கே sin π/6. சரிங்களா? இதை ஒரே இந்த பக்கம் வர்றது இந்த பார்ட் ஒரு பக்கமாகவும் இந்த பார்ட் ஒரு பக்கமாகவும் போட்டுக்கோங்க. இப்போ ரெண்டு பக்கமும் சைன் காமனாக இருக்கா, கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன? இப்போ எப்படி இந்த பக்கம் சைன் பெருக்கல்ல இருக்குது, ஈக்குவல் இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தலில் வரும். இங்கே ஒரு சைன் பெருக்கல்ல இருக்குது, வகுத்தல் கேன்சல் ஆயிரும். அதை நம்ம டேரெக்டாக இப்படி ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருந்தால் அதை டேரெக்டாக அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன வரும்? x = π/6 ஒரு மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இங்கே பாருங்கள், sin x இப்படி மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். 1 எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு π/2க்கு வரும். சரிங்களா? அப்போ என்ன ஆகும்? sin π/2ன்னு வரும். இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ இந்த ஃபார்முலா வந்து மைனஸாக உள்ளே கொண்டு பெருக்கும்போது எப்படி வரும்னா, இப்போ சைன் இதுக்கு நேராக எழுதிக்கோங்க. சைன் மைனஸ் தீட்டான்னா இதை வந்து மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு எழுதலாம். இப்போ இங்கே ஆல்ரெடி மைனஸ் சைன் தீட்டன்னு இருக்குது, இதை சைன் மைனஸ் தீட்டன்னு மாற்றி எழுதலாமா? அப்போ சைன் இப்போ ஈக்குவல்னாவே இந்த டேர்ம்லேருந்து தான் அங்கே மாற்ற முடியுன்னு இல்லை, இதுலேருந்து இதை மாற்றலாம். சரிங்களா? இப்போ சைன் எக்ஸு ஈக்குவல் என்ன வரும்? சைன் மைனஸ் π/2ன்னு வரும். சரிங்களா? மைனஸை உள்ளே கொண்டுடும் போது இப்போ ரெண்டு பக்கமும் சைன் காமனாக இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணால் எக்ஸின் மதிப்பு x = -π/2. சரிங்களா? மதிப்பை பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. இப்போது இங்கே பாருங்கள், நம்ம கொடுத்துருக்க லிமிட் என்ன? 0லேருந்து π/2க்குள்ளே கொடுத்துருக்காங்களா? இந்த லிமிட்குள்ளே இந்த π/6ன்ற மதிப்பு வருமானா வரும். சரிங்களா? அப்போது பிளாங்க்ஸ் டு 0, π/2 பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. அதே போல் இங்கே நமக்கு என்ன வந்திருக்கு? -π/2 வந்திருக்கு. நம்ம கொடுத்துருக்க லிமிட் என்ன? 0லேருந்து π/2க்குள்ளே. அப்போ மைனஸ் வேல்யூ இதுக்குள்ளே வருமானா நமக்கு 0க்கு இந்த பக்கம் தான் இந்த மதிப்பு வரும், இந்த பக்கம் வராது. அப்போது நாட் பிளாங்க்ஸ் டு. சரிங்களா? இப்போது இந்த லிமிட் நம்ம அப்ளை பண்ணலாமா? -π/2 எடுக்க முடியாது, π/6 மட்டும் எடுக்க முடியும். இப்போ எக்ஸுக்கு பதில் π/6 கொடுக்கலாமா? f/π/6 இந்த மதிப்பு f(x) தான் நம்ம பிரதியீடு செய்யணும். சரிங்களா? இப்போ எக்ஸுக்கு பதில் π/6ன்னு கொடுத்துட்டோம். அப்போ 2 × cos x-க்கு பதில் π/6ன்னு வருமா? அடுத்து ப்ளஸ்ஸு sin 2x-க்கு பதில் π/6ன்னு வரும். ஈக்குவல் இப்போ cos π/6 அப்படின்னும் போது டேபிளேஷனில் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அதில் எடுத்து பாருங்கள். cos π/6ன்னா அதுக்கான டிகிரி நமக்கு வந்து √3/2ன்னு வேல்யூ வரும் நமக்கு. அப்போ இந்த 2 அப்படியே வந்துடும். பெருக்கல் தான் இருக்குது. π/6 மதிப்பு என்ன? √3/2ன்னு வரும். சரிங்களா? ப்ளஸ்ஸு இப்போ sin 2π/6 ஃபஸ்ட்டு தான் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அப்போது 1 2 3 6. இப்போது sin π/3. இப்போ sin π/3 வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் பாருங்க இதை எடுத்து நம்ம எழுதிக்குவோம். 2 × √3ன்னு வருதா? அப்போ பெருகுன்னா அதே 2 √3 அப்படியே வந்துடும், /2 ப்ளஸ்ஸு sin π/3 மதிப்பு என்ன? சைனில் மீனிங் சைனில் π/3 மதிப்பு √3/2. சரிங்களா? படிமானம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அடுக்கு கூட்டிக்கலாமா? அதாவது மேலே என்ன இருக்கோ பகுதி ஒரே மாதிரி இருக்கிறதுனால தொகுதியை கூட்ட போகிறோம். அப்போ 2 √3 ப்ளஸ் √3. √3னா 1 √3ன்னு அர்த்தம். /2 ஈக்குவல் 2 1 கூட்டினா 3. அப்போ 3 √3/2. இது π/6 மதிப்பு. அடுத்து லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க? 0 1 கொடுத்துருக்காங்க, 0 to π/2. இப்போ 0 கொடுத்துக்கலாமா? இப்போ f(x)க்கு பதில் 0 கொடுக்கும் போது என்ன வரும்? 2 cos x-க்கு பதில் 0 ப்ளஸ்ஸு sin 2x-க்கு பதில் 0. சரிங்களா? அப்போ என்ன வரும்? 2
காஸ் 0ன்னும் போது அதோடைய மதிப்பு என்ன 1 ப்ளஸ்ஸு சைன் 2 இன்ட்டு 0 0 சைன் 0வோட மதிப்பு 0 தான். காஸ் 0வோட மதிப்பு தான் 1, சைன் 0வோட மதிப்பு 0. அப்போ 2 இன்ட்டு 1 2 ப்ளஸ்ஸு இது சைன் 0வோட மதிப்பு 0 தான். அப்போ மதிப்பு என்ன வரும் எஃப் ஆஃப் 0ன்னும் போது மதிப்பு 2. சரிங்களா? இப்போ அடுத்து பை பை 2 இருக்கா? அடுத்து எஃப் ஆஃப் பை பை 2ன்னும் போது சரிங்களா, எக்ஸுக்கு பதில் பை பை 2 கொடுக்கலாமா? இப்போ இங்கே என்ன வரும் 2 காஸ் எக்ஸுக்கு பதில் பை பை 2 ப்ளஸ்ஸு சைன் 2 எக்ஸுக்கு பதில் பை பை 2. சரிங்களா? இது எல்லா வேல்யூஸையும் நம்ம கொஷனில் கொடுத்துக்க எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற வேல்யூ எல்லாம் பிரதியீடு செய்கிறோம். சரிங்களா? அங்கே தான் எக்ஸுக்கு பதில் இங்கே என்ன மென்ஷன் பண்ணுறோமோ அதை இங்கே மென்ஷன் பண்ணணும் நம்ம. அப்போ 2 இப்போ காஸ் பை பை 2 அப்படின்னும் போது காஸ் பை பை 2வோட வேல்யூ வேணும்னா 0 ப்ளஸ்ஸு பெருக்கில் இருக்க 2 பக்கத்தில் இருக்க 2 கேன்சல் ஆகிரும். இப்போ கேன்சல் ஆகிடுச்சாங்க என்ன வரும் சைன் பை மட்டும் வரும். சரிங்களா? அப்போது 2 இன்ட்டு 0 0வில் பெருக்கினால பக்கத்தில் 0 தான் கிடைக்கும். அப்போ அங்கே 0 ஆகிடும். ப்ளஸ்ஸு சைன் பை அப்படின்னும் போது அதனுடைய மதிப்பு என்ன 0. அப்போ நமக்கு டோட்டலில் அதனுடைய மதிப்பு 0 ஆகிடும். இந்த 4 இப்போ பெருவ மதிப்பு பெருக்க இந்த கண்டுபிடிச்ச 3 வேல்யூவில் பெரிய வேல்யூ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 இன்ட்டு √3 டிவைட் பை 2. சரிங்களா? நமக்கு இந்த மதிப்பு 2 விட பெரிய மதிப்பு. சிறுமம் அப்படின்னா சின்ன வேல்யூ என்ன 0. சரிங்களா? ஃபைனலாக பிளாக்ல எடுத்து எழுதிக்கோங்க.